அரசாங்கம்ன்றது பெரிய மிஷினரி. அதில் ஒருத்தர் 2 பேர் தவறு பண்ணலாம். தவறு பண்ணுறவங்களை இவங்க காப்பாற்றினாதான். இப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் மேலே நிறைய வருது. அவர் தவறே நடக்கலைன்னு முதல்ல சொல்கிறாங்க. கபில் சிபல் அதுக்கு இருக்கார், அவருடைய போர்ட்ஃபோலியோ அது. தவறு நடக்கலை அப்படின்றது அவருடைய கடமை, அவர் அதை பண்ணுறார். அதுக்கப்புறம் சிதம்பரம் தவறு நடந்திருந்தாலும் அது பெரிய அளவில் இல்லை அப்படின்னு அவர் ஒன்று சொல்லுவார். மன்மோகன் சிங் எனக்கு எதுவுமே தெரியாது இதை பற்றி அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நிர்வாகத்தில் தவறு செய்தவர்கள் மீது கடுபடியாக நடவடிக்கை எடுக்கிற அரசு குஜராத் அரசு. ஊழல் பண்ணவங்க மேலே ஊழலை ஒழிக்கிறேன்னு யாருமே சொல்லிட முடியாது. ஊழல் இருந்துன்னு தான் இருக்கும் உலகத்தில். கௌட்டில்யனுடைய அர்த்த சாஸ்திரத்திலேயே ஊழலுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஊழலுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னா நீதிபதி கூட பனிஷ்மெண்ட் இருக்குது. அதனால் அந்த காலத்துலேருந்து ஊழல் இருந்திருக்கு, இன்னும் வரும். ஏன்னா மனுஷன் பேராசை பிடிச்சவன், அதனால் ஊழல் மேலே வரும். ஆனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மேலே அவர் நடவடிக்கை எடுப்பார் வழி அதை போற்றி பாதுகாத்து ஊழலே இல்லைன்னு மூடி மறைக்க மாட்டார். அதுக்கப்புறம் அந்த இனக்கலவரம் அவர் மேலேன்னு சொன்னீங்க நடவடிக்கை. கலவரம் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து 24 ஹவர்ஸுக்குள்ள மிலிட்ரியை கேட்டார் அவர். மிலிட்ரி உதவி வேணும், இது ரொம்ப பெரிய கலவரமாக இருக்குன்னு. ஆனால் மிலிட்ரி வரத்துக்கு தான் தாமதமாச்சு. அது மாநில அரசனுடைய குற்றம் இல்லை, அது மத்திய அரசனுடைய குற்றம். அவங்க அந்த இதில் இருக்காங்க, அந்த செக்டாரில் இருக்காங்க, இந்த செக்டாரில் இருக்காங்கன்னு சொல்லி டிலே பண்ணாங்க மத்திய அரசு. அதை அதனால் எதனா குற்றச்சாட்டு சொல்லணும்னா மத்திய அரசு மேலே தான் சொல்லணும். அண்ட் போலீஸ் ஃபயரிங் இதில் எல்லாம் மொத்தமாக செத்து போனவங்களில் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் ஏராளமாக இருக்காங்க. முஸ்லீம்கள் செத்தது தான் ஒரு பெரிய இனக்கலவரம் அப்படின்றீங்களே ஒழிய அதில் ஹிந்துக்கள் செத்தது நிறைய பேர் இருக்காங்க அந்த கலவரத்தில். நான் கோத்ரா ட்ரெயின் எரிப்பை பற்றி சொல்லலை, அந்த கலவரத்திலையும் அது மேலே போலீஸ் எடுத்த நடவடிக்கையிலையும். விளைநிலங்களை எல்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் விளைநிலங்களாக இருக்கலாம், நான் அந்த இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு அப்ஜெக்ஷனே கிடையாத வகையில் காம்பன்சேஷன் கொடுக்குறாரு. விவசாயிகள் விரும்புகிற அளவுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கிறதுங்க. அதனால தான் அங்கே எல்லாம் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நடக்கிற மாதிரி கலாட்டா அங்கே கிடையாது. நிலங்களை தொழிலதிபர்களுக்கு கொடுக்கும் பொழுது, தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கும் பொழுது அங்கே ஏன் கலாட்டா இல்லை? ஏன்னா அது அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அங்கே காம்பன்சேஷன் அளிக்கப்படுகிறது. பார்த்து பேசி முடிக்கிறாங்க. மோடி இது மாதிரி ஊழல் இருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்கான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் மோடி ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுத்தது இல்லை என்பது வரலாறு அனைவரும் அறிந்தது. வரலாறு இல்லைங்க. ஊழல்னா அங்கே உடனே அவனுக்கு ஆக்சிங் தான். இது வரைக்கும் யாருமே நடவடிக்கை எடுக்கலையே. அவர் எங்கே எடுக்கல? ஏன் எடுத்திருக்காரு? எடுக்கல நீங்க சொல்லிட்டு தீர்ந்து போச்சா? எடுத்திருக்காரு நான் சொல்றேன். இல்ல, யார் மேல எடுத்தாலும் சொல்லுங்களேன். நீங்க யார் மேலே எனக்கு பேரெல்லாம் நினைவு இல்லை. ஊழல்னு புகார் வந்ததுன்னா அது விசாரிச்சு அங்கே நடவடிக்கை எடுக்கப்படுறது. அது சிஸ்டம், அது சிஸ்டமா இருக்குங்க. அதே போன்று விளைநிலங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து பல இடங்களில் குஜராத்தில் பல மாவட்டங்களில் பல கிராமங்களில் இந்த விளைநிலங்களை கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு போதிய விலை வேண்டாம், நிலங்கள் தான் வேண்டும், நாங்கள் பயிர் செய்ய தயாராக இருக்கோம் என்று கூறுகிறார்கள். விவசாயிகள் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பெருமுதலாளிக்கு ஆதரவாக குஜராத் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல மனித உரிமை அமைப்புகளும் பல போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மனித உரிமைக்காரங்க சொல்றது என்னைக்குமே நான் ஒத்துக்கிறது இல்லை. மனித உரிமைக்காரர்கள் யாருக்கு வக்காலத்து வாங்குவாங்க? தீவிரவாதிக்கு வக்காலத்து வாங்குவாங்க, பெரிய கொடுமை செய்தவனுக்கு வக்காலத்து வாங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க போற பாதையே வக்கரமான பாதை. அவங்க சொல்ற குற்றச்சாட்டை வச்சுட்டு பார்த்தா மோடி மாதிரி ஒரு மதவெறியரே கிடையாது. அதுவும் மனித உரிமைக்காரங்கள் சொல்றது தான். அதெல்லாம் இல்லைன்னு சட்டபூர்வமாக ப்ரூவ் ஆகுது, அது ஒரு பக்கம். ஆனால் இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேக்ட் படி விவசாயிகளுக்கு திருப்தி கிடைச்சாலும் இவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு விவசாயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. விவசாயிகளே போராடி கொண்டிருக்கிறார்களே. விவசாயிகள் ஒன்றும் போராடல, எங்க மோடி இருக்கிறது. விவசாயிகளுடைய ஆதரவு கம்ப்ளீட்டா இருக்கு, அவருக்கு ஆதரவு இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையில் விவசாயிகள் எதிர்த்து போராடுகிறார்கள். விவசாயிகள் அவரை எதிர்த்து போராடல. அவருக்கு விவசாயிகளுக்கு அவருக்கு நல்ல இணக்கமான உறவு இருக்கிறது. அந்த இணக்கமான உறவு இருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? அது போராட்டம் நடைபெறுவதற்கான பத்திரிகைகள் தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை விட ஒரு சாட்சி எதற்கு? அவருக்கு எதிர பொய்யான பிரச்சாரங்களை வர பத்திரிகைகளை படிச்சுக்கின்னா என்ன பிரயோஜனம்? மற்ற பத்திரிகைகளை படிங்க. அதுல விவசாயிகளுக்கு அவருக்கு எவ்வளவு நல்ல உறவு இருக்குன்றதுக்கு நான் கட்டுரைகளை காட்டுறேன். எங்க நிருபரே போயிட்டு வந்தார், அதையே காட்டுறேன். அவரே எல்லார்கிட்டையும் பேசிட்டு வந்தார், அதையே காட்டுறேன். நான் எங்க நிருபரை நம்பாம நான் வேற ஒருத்தர் நிருபரை அனுப்பணும். குஜராத் வளர்ச்சி பொதுவாக பார்க்கும்பொழுது தொழில்துறையிலும் விவசாயத்துறையிலும் வளர்ச்சி இருக்குன்னு பொதுவாக சொல்றாங்க எல்லாரும். பல புள்ளி விவரங்களும் எடுத்து காட்டுகின்றன. ஆனால் மற்ற விஷயங்களில் மனிதவள மேம்பாடாகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், ஆண் பெண் விகிதாச்சாரமாகட்டும், பெண்கள் முன்னேற்றமாகட்டும் என பல துறைகளில்
குஜராத் பின்னோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. சார், குஜராத் வளர்ச்சி தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கிறது சமாச்சாரம். அது இல்லைன்னு சொன்னாக்க என்ன சொல்ல முடியும்? கிராமத்தில் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கிறது வளர்ச்சி இல்லையா? 24 hours எலக்ட்ரிசிட்டி சப்ளை வளர்ச்சி இல்லையா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரோட்ஸ் போட்டிருக்கிறது அங்கே இருக்கிற மாதிரி எங்கேயும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அது வளர்ச்சி இல்லையா? குடிநீர் சப்ளை அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது, அது வளர்ச்சி இல்லையா? டேம் கட்டி இப்போ அது மூலமாக அக்ரிகல்ச்சருக்கு இரிகேஷன் கிடைக்கிறது, அது வளர்ச்சி இல்லையா? எல்லா வளர்ச்சியும் இருக்கு. மோடியை ஒழிச்சு கட்டணம்னு இப்போ ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. இந்த எலெக்ஷன்லேயே இஷ்யூ, வரப்போகிற எலெக்ஷன்லேயே மோடி வரலாமா கூடாதா அப்படின்றது தான் இஷ்யூ ஆகிடும் போல இருக்கு. அதனால் கிளப்புற வதந்திகளை நியூஸாக கொடுக்குறாங்க. இப்போ பத்திரிகையில் வர்றது பூரா நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். குஜராத் வளர்ச்சின்றது இல்லை அப்படின்னு சொல்லணுன்றதுக்கு ஆண் பெண் விகிதாச்சாரம் இல்லை, அங்கே இன்னும் இந்த மாதிரி சில விஷயங்கள், வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கு, அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது வேலை வாய்ப்பு, அங்கே பிரமாதமாக இருக்குன்றதுனால தான் மற்ற மாநிலங்கள்லேருந்து வெளியில் வந்து வேலை பண்ணுறான் பார்த்துருக்கேங்க. பீகார்லேருந்து வருவாங்க, மகாராஷ்டிரா வளர்ந்த மாநிலம் அதுலேருந்து வருவாங்க, வேறு இடத்துலேருந்து வருவாங்க. குஜராத்லேருந்து வேலை வாய்ப்பு தேடி எங்கேயும் போக மாட்டான், அங்கேயே கிடைக்கிறது அவனுக்கு. குஜராத் வளர்ச்சி அடைந்த மாநிலம் என சிலரால் கூறப்பட்டாலும் ஒரு பொய் தோற்றம் உருவாக்கப்படுகிறது. நீங்க சொன்ன வளர்ச்சி அடையவில்லை என்ற பொய் தோற்றம் உருவாக்கப்படுகிறது. ஆனா இந்த வளர்ச்சியை நீங்க பார்த்து கொண்டால் காங்கிரஸ், அதாவது மோடி மாநில முதலமைச்சராக ஆவதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதே கிட்டத்தட்ட இதே வளர்ச்சி சதவீதம் தான் இருந்தது. இதில் மோடி தான் அந்த மாநிலத்தை வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார். எப்படி ஏற்றுக்கொள்ள? காங்கிரஸ் இருந்தப்போ அந்த வளர்ச்சி சதவீதம் இல்லை, இருந்ததா சொல்றாங்க. இருந்ததா ஒரு ஃபிகர் கூட கிடையாது. சாதாரண நீங்க இருக்கு, புள்ளி விவரங்கள் இருக்கிறது, அது கூட இவங்களா கொடுக்கறது தான் இருக்குமே ஒழிய எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பொது ஃபிகர்ஸே கிடையாது. எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் நாங்க இருந்தப்பவே இருந்தது இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதுக்கு முன்னால பிரிட்டிஷ்காரங்க காலத்திலேயே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். குஜராத்திஸ் ஆர் என்டர்பிரைசிங் பீப்புள், அதனால அங்கே வளர்ச்சி இருக்கும். ஆனால் எப்போ அதுக்கு முன்னாலெல்லாம் இல்லாத அளவு வளர்ச்சி வந்ததுனால தான் மோடிக்கு இவ்வளவு வெற்றி அங்கே கிடைக்கிறது. பலவிதமான குற்றச்சாட்டுக்களை கூறி, பலவிதமான பிரச்சாரங்களை செய்து, பலவிதமான புள்ளி விவரங்களை எல்லாம் கொடுத்து என்ன பண்ணாலும் கடைசியில் அவர் தான் ஜெயிக்கிறார். காரணம் என்ன? வளர்ச்சி. அது வரைக்கும் பார்க்காத வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, மின்சார வசதி, குடிநீர், உணவு எல்லாத்துலேயும் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பிரமாதமாக பண்ணிட்டு நேர்மையாக இருக்கிறதுனால தான் அவருக்கு வெற்றி கிடைக்கிறது ஒழிய முன்னால் இருந்த வளர்ச்சி தான் இது, இவர் ஒன்று இவர் காலத்து வளர்ச்சி இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடலாம். இந்த ரோடு யாருப்பா பிரிட்டிஷ்காரன் போட்டதுன்னு சொல்லிடலாம். சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மின்சார சப்ளையா, இது காங்கிரஸ் காலத்திலே இருந்தது. எவன் கேட்க போகிறான் இருந்ததா இல்லையா? காங்கிரஸ் காலத்தில் இருண்டு கிடந்தது கிராமமெல்லாம், இவர் வந்து கொடுத்தாரு, அது வளர்ச்சியே இல்லை. என்ன இது கிராமத்தில் இப்படின்னு சொன்னால் இது என்ன ஆர்குமெண்ட்? இது அவர் ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுங்க, அது உங்கள் கருத்து, அதோடு விட்டுறலாம். நீங்கள் அதுக்கு பதிலாக இவர் வந்து கிராமத்தில் எல்லாம் கொடுக்கல, அது ஏற்கனவே இருந்தது. இவர் வந்து தண்ணீர் சப்ளை கொடுக்கல, அது ஏற்கனவே தண்ணி கடவுள் கொடுத்தா மழை பெஞ்சது, தண்ணி வந்தது, இப்படின்ற மாதிரி பேசிட்டு போனீங்கன்னா அதுதான் உங்களை பார்த்து பரிதாபப்படலாம். பட் அதை ஒத்துக்க முடியாது. திரு சோ ராமசுவாமி முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மோடியின் கொள்கை பரப்பு செயலாளர் போல் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டு உங்கள் மேல் வைக்கப்படுகிறது.